கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் உள்ள உவமைகளின் வழியாக சத்தியங்களை நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். அந்த சத்தியங்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள், அதை நாம் ஆராயும் போது ஆண்டவர் பேசுகிற சத்தங்கள் உங்கள் உள்ளம் உடைந்திருக்குமே என்றால் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் 2 உவமைகளை நாம் பார்த்து முடித்து விட்டோம். 3வது உவமையை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் கடந்து போவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய், நல்ல நேரத்திற்காய், நல்ல பொழுதிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை சுகபல ஜீவனோடு பாதுகாத்து வந்தீர். உம்முடைய சத்திய வசனங்களினால் எங்களை ஆற்றினீர், தேற்றினீர், உடைத்தீர், உருமாற்றினீர். நன்றி அப்பா. இதோ இந்த நாளிலும் லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் உவமையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கல்லான இருதயங்கள் உடைக்கப்படட்டும், இருதயங்கள் நவமாய் புதிதாய் மாற்றப்படட்டும். அடியானை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் என்னையும் இந்த சத்தியங்களை கேட்கிறவர்களையும் ஆட்கொண்டு இந்த சத்தியத்திற்கள் வழியாய் எங்களை வழிநடத்தி கொண்டு போக நீர் உதவி செய்யும். அர்ப்பணை மறைத்து நீர் பேசும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகள் இருக்கிறது. நாம் 2 உவமைகளை தியானித்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 3ஆம் உவமை நமக்கு எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு உவமை. முதல் உவமை காணாமல் போன ஆடு, 2ஆம் உவமை காணாமல் போன காசு. நாம் தியானித்தோம், நல்லது. 3வது உவமையில் வந்து நிற்கிறோம். இந்த உவமைக்கு வேதம் ஒரு பெயர் வைக்கவில்லை, ஆனால் கிறிஸ்துவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், கெட்ட குமாரன். இவன் கெட்ட குமாரன்னு நாம் தான் சொல்கிறோம், வேதம் சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை. இப்போ இந்த ஊமையில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இளையவர், இன்னொருத்தர் மூத்தவர். ஆனால் இளையவருக்கு பேர் கெட்ட குமாரன், மூத்தவருக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்கும், நம்ம வச்சுருப்போம். ஆனால் மனம் திரும்பின ஒருவனை, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தகப்பன் வீட்டில் சந்தோஷமாய் பிரவேசித்த ஒருவனை இன்னும் கெட்ட குமாரனாகவே சொல்லிவிட்டு மனம் திரும்ப மறுக்கிற ஒரு நீதிமானை நல்லவன் என்று சொல்லுகிற மனோபாவம் கிறிஸ்தவர்களாகிய நம்ம உள்ளத்தில் உண்டு. இந்த ஊமை உங்கள் உள்ளத்தையும் என் உள்ளத்தையும், உங்கள் சிந்தனைகளையும் என் சிந்தனைகளையும் மாற்றும், உடைக்கும். இணைந்திருங்கள். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3வது ஊமை என்ன சொல்லுது? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. அதில் இளையவன் போய் அப்பாட்ட கேட்குறான், அப்பா எனக்கு என்ன கொடு, ஆஸ்தியில் பங்கை கொடு என்று கேட்குறான். சரி, இப்போ ஆஸ்தின்னா என்ன? ஒரு அழகான வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19:14 சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். என்ன சொல்லுது? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்போ ஆஸ்தி என்பது என் தகப்பன் சம்பாதித்தது. முதல்ல நான் சம்பாதிக்கல, அது என்னுடையது அல்ல, அதற்காக நான் உழைக்கல. ஆனால் என் தகப்பன் சம்பாதித்தது அவருடைய உழைப்பிலிருந்து வந்தது. ஆனால் எனக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. ஆஸ்தி என்பது நான் உழைக்காத ஒன்று, சம்பாதிக்காத ஒன்று, என் தகப்பன் சம்பாதித்த ஒன்றில் எனக்கு உரிமை இருக்கிறது. இதுதான் ஆஸ்தி. அப்போ பாவ மன்னிப்பை நான் சம்பாதிக்கல, இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த பாவ மன்னிப்பை சம்பாதிச்சார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா அந்த மன்னிப்பையும் மீட்பையும் நான் சம்பாதிக்கல, என் கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய தியாக பலியினாலும் அந்த மன்னிப்பை சம்பாதிச்சுக்கிறார். அவர் சம்பாதிச்ச மன்னிப்பில் எனக்கு பங்கு இருக்குது. அப்போது இந்த மன்னிப்பு எனக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் தன்னுடைய மன்னிப்பை
இந்த பூமியில் உள்ள எல்லோருக்கும் கொடுத்துருக்காரு. படித்தவன், படிக்காதவன், பாமரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதப்பட்டவன், நல்லவன், கெட்டவன், நீதிமான், பாவி, எல்லாருக்கும் அந்த மன்னிப்பை உரிமை கொண்டாடுவதற்கான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இளையகுமாரன் என்ன செய்யறான்னா, தகப்பன் இடத்துல போய் ஆஸ்தியில் பங்கை கேட்கிறான். இப்ப அந்த பங்கை கேட்ட உடனே தகப்பன் என்ன சொன்னாரு? கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? இப்போ ஒரு உலகப்புரியமான ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், அப்பா எனக்கு வர வேண்டிய பங்கை கொடுங்க. இப்போ தகப்பன் என்ன சொல்லுவார்? நான் உயிரோடு இருக்கும்போதே என்னிடத்துல பங்கு கேட்குறல்ல, அதெல்லாம் தர முடியாது. நான் இல்லாத காலத்தில் நீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருந்திருக்கோ, இப்போ நான் தரமாட்டேன் சொல்லலாம்ல. ஆனால் இந்த தகப்பன் இடத்துல போய் அவன் என்ன கேட்குறான்னா, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றால் அந்தபடியே எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அந்த தகப்பன் எதுவுமே தெரியல, உடனே கொடுத்தாரு. இந்தா எடுத்துக்கோ. நம்மளுடைய ஜெபங்களும் ஆண்டவரிடத்தில் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நாள் கணக்கில் ஜெபிக்கிறோம், மணி கணக்கில் ஜெபிக்கிறோம். நல்லது தான், ஜெபம் நல்லது, உங்களை மாற்றும், பரலோகத்தை உங்களுடைய செவிகளை கேட்க செய்யும், நல்ல விஷயம். ஆனால் அந்த நம்மளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் 3 பதில் தான் வச்சுக்கிறார். ஒன்று எஸ், இன்னொன்று நோ, இன்னொன்று வெயிட். மற்ற எல்லா ஜபங்களுக்கு கூட ஆண்டவர் நோன்னு சொல்லுவார், இல்லைன்னா வெயிட்டுன்னு சொல்லுவார். இந்த எஸ்ஸுங்கிற இந்த பதிலை மட்டும் யாருக்கு சொல்கிறார் தெரியுங்களா? மனம் திரும்ப ஆசைப்பட்டு மன்னிப்புக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் மண்டிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு பாவியின் ஜபத்திற்கு ஆண்டவர் நோவுன்னு சொல்கிறதில்ல, வெயிட்டுன்னு சொல்கிறதில்ல, உடனே சொல்கிறார் எஸ். இளையகுமாரனும் தகப்பன் இடத்துல போனால் அந்த ஆஸ்தியை வாங்கினா, ஆஸ்தியை வாங்கும்போது ஆண்டவர் கேட்கும்போது அந்த தகப்பன் தடை செய்யவே இல்லை, உடனே கொடுத்தார். நாமும் ஆண்டவர்கிட்ட டெய்லி மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம் ஜெபத்தில் பாவ மன்னிப்பு இல்லாத ஜெபம் இல்லவே இல்லை. நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பாவ மன்னிப்போடைய ஜெபத்தோடு சேர்ந்து சில தேவைகளுக்கான ஜெபத்தையும் நம்ம கேட்கும்போது அது தாமதம் ஏற்படும், இல்லை அது வேண்டான்னு சொல்லப்படலாம். ஆனால் மன்னிப்புக்காய் நீங்கள் மன்றாடுகிற பொழுது உங்கள் தெய்வம், என் தெய்வம் ஒருபோதும் தாமதிப்பதில்லை, முடியாது என்று சொல்வதில்லை. உடனே பாவியை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற அந்த உள்ளம், கிறிஸ்துவின் உள்ளம், கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அடுத்து இப்போ மன்னிப்பை வாங்கிட்டான், ஆஸ்தியை பங்கிட்டாச்சு, அந்தபடியே தகப்பன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறான்? உடனே தகப்பனை விட்டு போயிட்டானா? இல்லை. வேத வசனம் சொல்லுது, சில நாளுக்கு பின்பு அவன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டாலும் அவன் தகப்பனோடு தான் இருந்தான், ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். ஆண்டவர் தகப்பனோடு இருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அவரோடு சேர்ந்து எல்லா காரியங்களும் செய்துக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் தகப்பனை விட்டு அவன் கடந்து போக வேண்டியதாயிடுச்சு. அதே மாதிரி நாம்பளும் ஆண்டவரை முதல்ல நம்மளை சந்திச்சிருப்பார், உங்களை தொட்டிருப்பார், என்னை தொட்ட மாதிரி. அந்த நாட்களில் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருப்போம். என் கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அந்த மன்னிப்பை பெற்ற சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இறுக்கமாக நின்று, உறுதியாக நின்று, இவருக்காக ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு பக்தி வைராக்கியத்தில் வேதத்தை தூக்கிட்டு நிறைய இடங்களுக்கு ஓடி இருப்போம், ஊழியம் செஞ்சிருப்போம். ஆனால் அந்த வைராக்கியமும் கடவுளுக்காய் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அந்த நாளிலே ஆண்டவருக்காய் நீங்கள் காண்பித்த விசுவாசமும் காலம் கடந்து இன்னும் அப்படியே இருக்குதாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இளையகுமாரனுக்கு தகப்பன் எல்லாத்தையும் கொடுத்தார், அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். கொடுத்து கொஞ்ச நாள் கூட தான் இருந்தான், திடீர்னு தகப்பனை விட்டு பிரியறான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். எத்தனை வருடம் நம்ம கிறிஸ்துவர்கள் இருக்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும் சொல்லிக்கலாம். நான் இவ்வளோ வருஷம் இருந்தேன், எங்கள் அப்பா இவ்வளோ வருஷம் இருந்தார், எல்லாம் சரிதாங்க. உங்கள் விசுவாசம், ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்ட மன்னிப்பு, ஆண்டவருடைய உள்ளம், உங்களை தொட்ட நேரத்தில் இருந்த அதே உள்ளம் தான் இப்பவும் இருக்கா? அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட மன்னிப்பில் தான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிறீங்களா? ஆண்டவர் அன்னைக்கு உங்களுக்கு காட்டின கிருபையை தான், அந்த கிருபையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்களா? சிந்திச்சு பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அழகான அனுபவம். போராட்டம் இருக்கும், சோதனைகள் இருக்கும், விழுகைகள் இருக்கும், எல்லாவற்றிலும்
நாம் ஆண்டவருடைய தயவை, அவருடைய பலத்தை சார்ந்து நிற்பது, நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நடந்து போகிற வரைக்கும் தேவனுடைய கை நம்மளை இறுக பற்றி வழி நடத்தும். ஆனால் அந்த இளையகுமாரன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு அவன் என்ன செஞ்சானா, சில நாளைக்கு பின்பு இளையகுமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, என்ன சேர்த்திருப்பான்? தகப்பனிடத்துல இருந்த பெற்றுக்கொண்ட ஆஸ்தியை சேர்த்து கொண்டு, அப்படின்னா சேர்த்து கொண்டு எங்கே போனானா? தூரதேசம் போனான். அப்போ அந்த ஆஸ்திகளை என்ன செய்திருக்கணும்? அவன் விட்டுருக்கணும். அந்த வித்துட்டு அதுலேருந்து வந்ததை தான் எடுத்துகிட்டு எங்கே போயிருக்கணும்? அவன் தூரதேசம் போயிருக்கணும். ஸோ இன்னைக்கு பாவ மன்னிப்பு ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டோம். அந்த பாவ மன்னிப்பை வாங்கி அந்த மன்னிப்பிலே களி கூர்ந்து தகப்பனோடு இருந்து ஆண்டவரோடு இருந்து காரியங்கள் செய்து திடீர்னு அவரை விட்டு விலகிறது மன்னிப்பை விற்று போட்டதற்கான சமம். இப்போ இவனும் என்ன செய்யறான்? மன்னிப்பை விற்று போட்டுட்டு அந்த ஆஸ்தியை எல்லாவற்றையும் விற்றுட்டு சேர்த்துட்டு எங்கே போகிறான்னா தூரதேசம். அது என்ன தூரதேசம்? தூரதேசம்ங்கிறது எதை குறிக்குது? தகப்பன் வீட்டிலேருந்து எங்கே போகிறான்? தூரதேசம் போகிறான். சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:15, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களாயானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அப்போ இஸ்ரவேலர்கள் எந்த தேசத்தை விட்டு வந்தாங்க? எகிப்து. இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் எகிப்து என்பது ஒரு தூர தேசம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. என்னாகமத்தின் புத்தகம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுது, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடே ஒருவே சொல்லி கொண்டார்கள். இப்போ ஆண்டவர் எங்கிருந்து எங்கே கூட்டு வந்துட்டாரு? அடிமை தேசத்திலிருந்து அடிமைப்பட்டு கூக்குரலிட்டு சத்தமிட்டு ஒடுக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற அந்த மக்களுடைய சத்தத்தை கேட்டு, எப்பா நீ அடிமைத்தனத்தில் இருந்தது போதும், வா நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன், வா நான் உன்னை அங்கிருந்து விடுதலை ஆக்குறேன்னு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து எங்கே போகிறாரு? வாக்குத்தத்தத்தின் தேசம், சுதந்திர தேசம். அந்த தேசத்தை நோக்கி கடந்து கொண்டு போகிறாரு. வருகிற வழியில் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச அற்புதம் எவ்வளோ வந்திருக்கும். செங்கடலை பிறந்தார், வாதைகள் இவர்களை ஒன்றும் செய்யலை, மண்ணா வந்தது, காடை வந்தது, கசந்த மாறா மதுரமாய் மாறினது, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது, அத்தனை அனுபவிச்சாச்சு. இப்போ இது எங்கன்னா மலையை ஏறி இறங்கினா காணான். அங்கே வந்து நின்று அவங்களுடைய உள்ளம் என்னாச்சு? நமக்குள் ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு வாங்கள் எகிப்துக்கு போவோம். இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் தூர தேசம் என்பது அவர்கள் எந்த தேசத்தை விட்டு வந்தார்களோ மீண்டும் அந்த தேசத்தை திரும்புவது தான் தூரதேசம் என்று சொல்லப்படும். அதே போல் இளையகுமாரன் எங்கே போகிறான்னா தூரதேசம் போகிறான். அப்போது அந்த தூரதேசம் போகிறான்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்திருப்பாருன்னா நம்மளை ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார். எந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து எந்த பாவத்தின் வாசனை நம் மீது வீசாமல் இருக்க வேண்டும் என்று அவருடைய சத்திய நறுமண வசனங்களை நமக்கு கொடுத்து நம்மளை மணக்க செய்தாரோ, அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்த ஒருவன் மீண்டும் அவன் எங்கே திரும்புகிறான் அப்படின்னா தன்னுடைய பழைய பாவத்துக்கே திரும்புகிறானா. பொதுவாக அப்படி தான் இருக்கும். சாத்தான் எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து உங்களை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த இடத்தை விட்டு வந்தீர்களோ, எந்த பாவத்தை விட்டு வந்தீர்களோ மீண்டும் அந்த வாழ்க்கைக்கு எடுத்து செல்வது தான் அவனுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இளையகுமாரனோ என்ன ஆயிட்டான் அப்படின்னு சொன்னால், போகிறான் எங்கே? தூரதேசம். எந்த வாழ்க்கையை விட்டு வந்தானோ மீண்டும் அதே வாழ்க்கைக்குள்ளே அவன் திரும்ப போகிறான். சரி, ஏன் தூரதேசம் போனான்? அவனுக்கு ஏன் தூரதேசம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பாருங்களேன். இதே 15ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், அவன் திரும்ப வீட்டிற்கு சமீபமாய் வருகிற போது. அப்போ மூத்த குமாரன் எங்கே இருந்தான்? வயலில் இருந்தான். இஸ்ரவேலில் 2 தொழில்கள் ரொம்ப முக்கியமான தொழில்கள். வீட்டில் ஒரு 2 பசங்க இருந்தால் அந்த 2 பேர் ஒவ்வொன்றை பார்ப்பாங்க. இப்போ காயின் வயலை பார்த்தான், ஆபேல் ஆட்டை பார்த்தான், யாக்கோபு ஆட்டை மேய்ச்சான், ஏசா வெளியில் வேலை பார்த்தான். இப்போது இவன் வயலில் இருக்கிறான். யார்? மூத்தவன் வயலில் இருக்கிறான். அப்போ இளைவன் என்ன செய்திருப்பான்? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்திருப்பான்.
இப்போ ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு என்ன ஆச்சு? இப்போ தகப்பன் கிட்ட ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பொறுப்புகளும் இல்ல. அப்படியே பொறுப்புகள் இருந்தாலும் அது பெரிதா இல்ல. அது தகப்பன் வீட்ல என்ன செஞ்சிருப்பான்? சந்தோஷமா இருந்திருப்பான். காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பான். தகப்பன் சொன்னத செஞ்சிருப்பான். இல்லைன்னா அப்படியே போயிட்டு அவன் ஜாலியா இருந்திருப்பான். எப்ப ஆஸ்திய பங்கிட்டு கேட்டானோ, எப்ப ஆஸ்தி அவனிடத்தில் கொடுக்கப்பட்டுச்சோ, அப்ப பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு. இப்ப தகப்பன் சொல்லியிருப்பாரு, "அப்பா, உன் பங்க நீ வாங்கிக்கிட்ட. உன் பங்குக்கு இப்ப நீ தான் ராஜா மாரி. வேலையாட்கள கூட்டிட்டு போ. மந்தைய மேயி, ஆட்ட பத்திரமா பாதுகாத்துக்கோ. வேலையாட்களுக்கு வேலை சொல்லு. காலைல எழுந்துரு, போ, ஆட்ட பாருன்னு" சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்போ நமக்கும் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும், எடுப்பதற்கு முன்பாக வரைக்கும் பொறுப்புகள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. பொறுப்புகள் இருந்துச்சு, கம்மி தான். ஆனா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு நமக்கு அதிகமாயிடுச்சு. அந்த பொறுப்பு எப்படி அதிகமாச்சு? சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. இத பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. இந்த ட்ரெஸ்ஸ தான் போடணும். ஒரு நேர்த்தியான ட்ரெஸ்ஸ போடணும். இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸ போடக்கூடாது. போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. டீ, காஃபி குடிக்கக்கூடாதா? குடிக்கக்கூடாது. இது எல்லாம் சரி. அப்போ இவனுக்கும் பொறுப்புகள் அதிகமாகும்போது தன்னால வெறுப்பு வந்துருச்சு. நம்மளுக்கும் அப்படிதானே. நெறைய பொறுப்புகள் சேர சேர என்ன ஆகும், மைண்டு ஒரு மாரி ஆயிட்டு, என்னடா இது போடா! இங்க ஒரு சந்தோஷமே இல்லையே, ஒரு நிம்மதியே இல்லையேன்ட்டு என்ன செய்வோம்னா, நாம் எந்த பாவத்தை விட்டு வந்தோமோ, எந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்து ஒரு சுதந்திர தேசத்தில் வைத்து நம்மளை அழகு பார்த்தாரோ, அந்த தேசத்தில் இருந்து கொண்டே நாம் தூர தேசத்தை சிந்திக்கிறோம். பாவம் இப்படிதான். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கங்கிறத தாண்டி உங்கள் சிந்தை எந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். சோதம் கோமோரிலிருந்து லோத்தும் அவனுடைய குடும்பத்தாரையும் தேவன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டார். லோத்து ஆனா ஒரு வார்த்தை, திரும்பி பார்க்காத, பின்னிட்டு திரும்பாதே. எல்லாரும் ஓடும்போது லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தா, உப்பு தூணானா. இது எல்லாருக்கும் தெரியும். அவள் என்னதான் சோதோமை விட்டு வெளியே வந்தாலும் அவள் உள்ளம் அங்கதான் இருந்துச்சு. சோதோமில தான் இருந்துச்சு. இஸ்ரவேலர்கள் என்னதான் எகிப்து தேசத்தை விட்டு அடிமைப்பட்டு ஆண்டவர் செஞ்ச அற்புதம், அடையாளம், மகிமை எல்லாத்தையும் பார்த்து அதுல களி கூர்ந்து புசிச்சு சந்தோஷமா அப்படியே நடந்து வந்தாலும் உள்ளம் இருந்ததெல்லாம் எகிப்தில் தான். பெயருக்கு தான் பிரயாணப்பட்டு வந்தான். உள்ள எகிப்தில் இருக்குது. நாம் ஆண்டவருக்குள்ளாக இருந்தாலும், ஆண்டவருடைய வீட்டில் அமர்ந்திருந்தாலும், அது ஆலயமானாலும், உங்கள் உள்ளம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தாலும், தேவனுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ஆலயத்தின் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை பேருடைய உள்ளம் சோதோமிலும் எகிப்திலும் அடிமைப்பட்டு கிடக்கும். சாத்தான் என்னைக்கு உங்களை ஒரு புதிய பாவத்தில் கொண்டு போக மாட்டான். அவனுக்கு எது ஈஸினா, ஆண்டவர் உங்களை எதிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டு வந்தாரோ மீண்டும் அதுக்கு கொண்டு போறது தான் அவனுக்கு ஈஸி. இந்த குமாரன் பொறுப்புகள் அதிகமாகணும்னே அவனுடைய தூரதேச ஞாபகம் வருது. அவன் கடந்து போறான். ஏன் பொறுப்புகள் அதிகமாக வருது? ஆடு மேய்க்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஆமா, ஆடு மேய்க்கிறது கஷ்டம். ஆடு மேய்க்கிறது கஷ்டம். காலையில் எழுந்திருக்கணும், ஆட்டை பிடிச்சிட்டு போகணும், தண்ணி காட்டணும், வயலில் புல்வெளியில் விடணும், அது மேய்ஞ்சிட்டு வரைக்கும் எந்த மிருகமாவது வருதான்னு பார்க்கணும், கொள்ளைக்காரன் வந்தால் காப்பாற்றணும், சாயந்தரம் ஆனால் கூட்டிக்கிட்டு வரணும், பட்டியில் அடைக்கணும், எண்ணணும், பத்திரமா இருக்குதான்னு பார்க்கணும், நைட்டெல்லாம் காவல் காக்கணும். ஆடு மேய்க்கிறது என்பது அவ்வளோ கடினமான வேலை. இப்போ தகப்பன் இளையகுமாரங்கிட்ட ஆடு மேய்க்கிற பொறுப்பை கொடுத்தார். அவன் ஆடு மேய்க்க மாட்டான்ட்டான். அது ரொம்ப பாரமா போச்சுன்னு சொன்னான். அதனால என்ன ஆச்சு? எங்க போயிட்டான் அவன்? வசனம் சொல்லுது, அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சு. அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பா வீட்டில் ஆடு மேய்க்க மாட்டான்னா, கஷ்டமா இருக்குதுன்னா, என்னால முடியலன்னா, கடைசியில் எங்க போயிடுச்சு? பனி மேய்க்க போயிட்டான். ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் ஆடு மேய்க்க அழைச்சிருக்கிறார். ஆட்டை மேய்க்க மாட்டான்னா இளையகுமாரனுடைய நிலைமை தான் நமக்கும். மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பில் களி கூர்ந்து ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் சுதந்திரிச்சுட்டு பொறுப்புகள் வந்துருச்சு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஊழியர்களுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பொறுப்பு தான். சபையோட இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், எல்லாரும் மேலேயும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் எடுத்து செல்லக்கூடிய மாபெரும் பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை, ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை பிரசித்திப்படுத்துவதற்கும், அநேக பாவிகளை மனம் திரும்பி இரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்துவதற்கும் இந்த வேதத்தையும் இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். நமக்கு பொறுப்பு அதிகம். அந்த பொறுப்போட நம்ம செயல்படும் போது
சில நேரங்களில் சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். நான் ஓடுறேன், சந்தோஷம் இல்லை. நான் இளைப்பாற இடம் தேடுறேன், கிடைக்கல. டெய்லியும் எழுந்திருக்கிறேன், ஓடுறேன், ஒடியறேன், பிடிக்கிறேன், உட்கார்றேன். மனசு ஒரு ஃப்ரீயாகவே இல்லையே. வெளியில் இருக்கிறவனை பாரு, உலகத்தான பாரு. அவன் போகிறான், வரான், சிரிக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறான், அவன் லைஃப் நல்லா இருக்குது. ஆனால் நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ரொட்டீன் இதே லைஃப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம், நீங்கள் நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சேஃபான பிளேஸில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க. ஒருவேளை அற்ப சந்தோஷத்தை தேடி அவன் தூரதேசம் போனது போல நீங்கள் புறப்பட்டு போனீர்கள் என்றால் நீங்கள் தொலைந்து போவீர்கள். தகப்பன் வீட்டில் அவன் இருந்த மேன்மை என்ன? ஆடுகளுக்கு பின்னாய் ஓடினவன், ஆடுகளை பத்திரமாய் பாதுகாத்தவன், தகப்பனுடைய அன்புக்கும் பொறுப்புக்கும் பாத்திரமாய் எண்ணப்பட்ட ஒரு இளையகுமாரன். அவனிடத்தில் தகப்பன் அந்த ஆஸ்தியை கொடுத்து தன்னுடைய ஆடுகளை பத்திரமாய் பாதுகாக்கிற பொறுப்பையும் அதை அவருக்கே சொந்தமாய் கொடுத்ததையும் நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் மன்னிப்பை பெற்று கொடுத்திருக்கிறார். நான் சம்பாதிக்காதது, நான் பாடுபட வேண்டியது, நான் சிலுவையில் அறைய வேண்டியது, மரணத்தை நான் சந்திக்க வேண்டியது, அந்த மரணம் என்னை நிச்சயம் பாதாளத்திற்கு கொண்டு போயிருக்கும். ஆனால் அதை எதையுமே என்ன செய்ய விடலை. அவர் மரிச்சார், அவரே என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் எனக்கு பலியானார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செஞ்சார். இது எல்லாவற்றையும் இழந்து அந்த மன்னிப்பை, அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை எனக்காய் வைத்திருந்தார். நான் அதில் உரிமை கொண்டாடுகிறேன். பாவியாய் உரிமை கொண்டாடுகிறேன், நீதிமானாய் அல்ல. பாவிக்கு மன்னிப்பு மிகவும் அவசியம். நான் இளையகுமாரன். இந்த உவமைகளை படிக்கும் போதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் உடைகிறேன். என் வாழ்க்கை என்ன? ஆண்டவருக்குள்ளாய் நான் வருகிற பொழுது நான் பெற்ற சந்தோஷமும் நிம்மதியும் சமாதானமும், வேதத்தை தூக்கி கொண்டு ஊழியத்திற்காய் கடந்து போகும்போது கிடைத்த அத்தனை அனுபவங்களையும் இன்றும் என் வாழ்க்கையில் மாறாத இன்பமாய் இருக்கிறது. அந்த இன்பம் ஊழியத்திலையும் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் மற்றவர்களுக்கு சொல்லுகிறதிலும் ஊழியம் செய்கிறதிலையும் அந்த சந்தோஷம் நிலையாயிருக்கும். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்பாத ஒருவர், இந்த சந்தோஷத்தை உணர விரும்பாத ஒருவர் உலகத்தை தேடி சென்றாலே என்றால் ஆடுகள் பன்றிகளாய் மாறிவிடும். ஆடுகளை மேய்க்க அழைக்கப்பட்டவர்கள் ஆடுகளை மேய்க்க மாட்டேன் என்று சொன்னால் இறுதியாக பன்றிகளை மேய்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். தகப்பன் வீட்டில் எல்லாராலும் அறியப்பட்டவன், ஆனால் அந்த பன்றி மேய்க்கிற இடத்தில் ஒருவரும் அவனை அறியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களை அறிந்திருக்கிறார், தூதர்கள் உங்களை அறிந்திருக்கிறார்கள், பரலோகம் உங்களை அறிந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகும் பொழுது, ஒரு அற்ப சந்தோஷத்திற்குள்ளாய் கடந்து போகும்போது, கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குமான உறவிலே ஒரு பிரிவினை வரும் பொழுது பரலோகம் சோர்வடைகிறது, சோகமடைகிறது, உங்களை தேடுகிறது. மெய்ப்பன் அலைந்து கொண்டே இருக்கிறார். உங்களை கண்டுபிடித்தாலும் உங்களை அழைத்து வருவதில் அவருக்கு பெரும் சிக்கல் இருக்கிறது. காரணம், உங்கள் உள்ளம் சோதோமிலும் எகிப்திலும் இருக்கும் பொழுது தேவன் விடுதலையாக்க ஆசையாய் இருக்கிறார். நீங்கள் சோதோமை விட்டும் எகிப்தை விட்டும் வெளியே வர ஆயத்தமாக இருக்கிறீங்க. தொடர்ந்திருங்கள். இன்னும் நாம் படிக்க வேண்டிய சத்தியங்கள் இருக்கிறது. ஒரு ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஏற்ற நேரம் தேவன் ஒவ்வொரு